வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரொமோ வந்திருக்கு. ப்ரொமோவில் வீரா வந்து மாறன் ஆக்சிடெண்ட் பண்ணலை, இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக வெளிவராத உண்மை வீராவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த சாட்சிக்காரன் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம எப்படியாவது இவனை ஏற்றிட்டு போனால் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிய வரும் இந்த கொலையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றணுங்கிறதுக்காக வீரா வந்து முகத்தை மறைக்கிற மாதிரி மாஸ்கை போட்டுக்கிறாங்க. அந்த ஐ விட்னஸும் ஏறி ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏறுனா ஆட்டோ இறங்குனா ஆட்டோ அப்படின்னோடனே, என்னையா இப்போல்லாம் வந்து காசு நிறைய வச்சுருக்க போல இருக்கு, நல்ல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஃபோனில் பேசுகிறவங்க கேட்கும்போது, ஆமாம் நான் தெரியாதனமாக ஒரு கொலையை பார்த்துட்டேன்யா, அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இப்போ அவங்க தான் நிறைய கேட்குற பணம்லாம் கொடுக்குறாங்க, அதனால் வந்த வாழ்க்கை தான் இதெல்லாம், அதனால தான் என்னால் இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ இவர் வந்து இந்த கொலையை பார்த்துருக்காரு. ஆனால் சொன்னதே திரும்ப திரும்ப இந்த விட்னஸ் சொல்ல காரணம் என்ன அப்படின்னுட்டு வீரா யோசிச்சுக்கிட்டே ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்போ சரி நம்ம ஒன்று பண்ணலாம், அதை மாதிரியே நம்ம வேறு எங்கேயாவது எதையாவது இடித்து தள்ளிட்டு போனால் ஏதாவது இவன் வாயிலிருந்து உண்மை வெளிவரும் அப்படின்னுட்டு வீரா ஒரு கடைக்கிட்ட வராங்க. அப்போ குடிக்கிற தண்ணியை அங்கே ஒரு கடை வாசலில் உள்ள தண்ணி பானையை வந்து ஆட்டோ வச்சு இடிச்சிட்டு போயிடுறாங்க. மாறன் அதை காப்பாற்றுறதுக்காக வீராவை பார்த்துட்டு வராங்க. அந்த இடத்துல அந்த கடையில் உள்ள எல்லாரும் உரிமையாளரும் சேர்ந்து வீரா வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் உடனே பின்னாடி இருந்து வீராவோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு, இங்கே பாரு இதை இடித்து தள்ளினது நான் தான், எக்காரணத்தை கொண்டும் நீன்னு சொல்லிடாத, இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பின்னாடி உட்கார வச்சுட்டு மாறன் ஆட்டோ ஓட்டிட்டு அந்த கடைக்கே திரும்ப போகிறாரு. அப்போ தெரியாமல் இடிச்சிட்டேனா, நான் தான் இடித்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பொருள் சேதம் அடைஞ்சதுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு மாறன். பிரச்சனையை முடிச்சுட்டு மாறனும் வீராவும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது வீரா அப்போ தான் ஒன்று யோசிக்கிறாங்க. நான் பண்ண தப்புக்கு மாறன் வந்து பணம் கொடுத்து இதை சரி பண்ணி அவன் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டான். அதே போல் ராகவன் மாமா பணம் திருடினதுக்கும் நான் தான் திருடினேன்னு அவன் மேலேயே பழியை தூக்கி போட்டுக்கிட்டான். ஏன் பாண்டிய அண்ணனை கொலை பண்ணது வேறு யாராவது ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மாறன் ஏன் பழியை ஏற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. இதை நம்ம வள்ளியம்மாட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடணும், வள்ளிக்கிட்ட எல்லா உண்மையும் கேட்கணுன்னு வள்ளியை சந்திக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா, இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி எனக்கு தெரியணும், மாறன் செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் மட்டும் சொல்லலைன்னு வச்சிங்களேன், நான் உங்களை மொத்தமாக தலையை முழுகிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன், என்றைக்குமே திரும்பி வரமாட்டான்னு வீரா சொன்னோன்னே வள்ளி வந்து அழுதுகிட்டே, இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறன் கிடையாது ராகவன் தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க.